ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கடவுள் முகம் கிடையாதுங்க, நம்ம செல்ஃபோன் முகம் தானே. ஆனால் இப்படி நம்ம உயிரோடு கலந்துருக்கிற இந்த செல்ஃபோனை இனிமேல் நீங்கள் நினச்ச இடத்துல எல்லாம் வச்சுக்க முடியாது. முக்கியமாக நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்கள் சட்டப்பை பாக்கெட்டில் ஃபோன் இருக்கவே கூடாது. என்னப்பா சொல்கிறீங்க, என் ஃபோனு என் சட்டை என் பாக்கெட்டு, இதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. ஆனால் இது சும்மா பேச்சுக்கு இல்லைங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய போக்குவரத்து கழகம் அதிகாரப்பூர்வமாக போட்டிருக்கிற ஒரு அதிரடி உத்தரவு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த உத்தரவை யார் போட்டால், எதுக்காக போட்டாங்க, இதில் இருக்கிற ஆபத்து என்ன, இதனால் நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மொத்த ஜாதகத்தையும் கொஞ்சம் வளவலன்னு ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இது உங்கள் உயிருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு சரி, முதல்ல இந்த ரூல்ஸை யார் போட்டா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம சிஎம் தாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. முதற்கட்டமாக அரசு பேருந்துகளை இயக்கிற டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு இந்த உத்தரவு கடுமையாக்கப்பட்டு இருக்குது. இந்த அரசு உத்தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற பொருட்டு ஓட்டுநர்கள் பணியில் இருக்கும்போது தங்களுடைய செல்ஃபோன்களை சட்ட பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்லை சைலண்ட் மோட்லேயோ மாற்றி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பைகளில், அவங்க பேக்கில் தான் இதை வச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தானே இந்த ரூல்ஸு, நமக்கு என்ன அப்படின்னு. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த உத்தரவுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களையும் விபத்துகளையும் பார்த்தா நாளைக்கே டூ வீலர் ஓட்டுற நீங்களும் நானும் கூட சட்ட பாக்கெட்டில் ஃபோன் வைக்க பயப்படுவோம். அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காரணம் டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறலாகும் அப்படிங்கிறதான் முதல் காரணம். நம்ம ஆளுங்க வண்டி ஓட்டு போது தான் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குது அப்படிங்கிறதே மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை சொருகி வச்சு பேசுகிறது, இல்லைனா காதில் ப்ளூடூத் மாட்டிட்டு பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் வித்தை காமிச்சிட்ருப்போம். சரி, ஃபோன் பேசாமல் சும்மா சட்ட பாக்கெட்டில் வச்சா என்ன தப்பு? இங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்குங்க. வண்டி ஓட்டும்போது சட்ட பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நெஞ்சு பகுதியில் அந்த அதிர்வு ஏற்படும் போது மனுஷனுடைய மூளை உடனே அலர்ட் ஆகும். யார் ஃபோன் பண்ணுறா, ஒருவேளை வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்களோ, அவசரமோ அப்படின்னு நம்ம மனசு துடிக்கும். அப்போது டிரைவருடைய கவனம் ரோட்டில் இருந்து மாறி பாக்கெட் மேலே போகும். ஒரு அரசு பேருந்தில் 50-60 பயணிகள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு செகண்ட் டிரைவரோட கவனம் மாறினாலும் அது பெரிய விபத்தில் போய் முடியும். இதனால தான் கண்ணில் பார்த்த உடனே கையை நீட்டுவேன். கண்ணுலையும் படக்கூடாது, நெஞ்சுலையும் இடிக்கக்கூடாதுன்னு ஃபோனை பையில் வைக்க சொல்லிட்டாங்க. பையில் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரியுமா? அதுதான் ரெண்டாவது காரணம், அறிவியல் மற்றும் உடல்நலக் கோளாறுகள். இது டிரைவர்களுக்கு மட்டும் இல்லை, பைக் ஓட்டுற நமக்கும் பொருந்தும். நம்ம சட்ட பாக்கெட் இருக்கிறது கரெக்டாக நம்ம இதயத்துக்கு பக்கத்தில். செல்ஃபோனில் இருந்து வர கதிர்வீச்சுகள், அதாவது அந்த ரேடியேஷன் இதயத்துடைய செயல்பாட்டை பாதிக்கலாம்னு பல மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. அதை விட முக்கியமாக இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே அந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் கொண்டதாக இருக்குது. வெயில் காலத்தில் வண்டி ஓட்டும்போது இன்ஜின் சூடு ஒரு பக்கம், வெயில் சூடு ஒரு பக்கம், இதில் சட்ட பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனும் சூடாகி சில நேரங்களில் பேட்டரி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நெஞ்சு பகுதியில் ஃபோன் வெடித்தா என்ன ஆகும்? நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குல்ல? அதனால தான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, டிரைவர்ஸ் எல்லாரும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை சைலண்ட்டில் போட்டு பேக்கில் வச்சுருங்க. பஸ்ஸை ஸ்டாண்டில் கொண்டு போய் நிறுத்தினதுக்கப்புறம் நிதானமாக எடுத்து யார் யாருக்கு பேசணுமோ பேசிக்கோங்க அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்காங்க. இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடுறேன். பாதுகாப்பான பயணம்ங்க. பேருந்தில் போகிற பொதுமக்களுக்கு டிரைவர் ஃபோன் பார்க்காம பத்திரமா வண்டி ஓட்டுறாரு அப்படிங்கிற நிம்மதி கிடைக்கும். அதே போல் விபத்துகள் குறையும். தமிழ்நாட்டில் நடக்கிற பல சாலை விபத்துகளுக்கு மொபைல் ஃபோன் பயன்பாடு தான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ரூல்ஸ் மூலமாக விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிக அளவில் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது டிரைவர்களுடைய மன அமைதி. வண்டி ஓட்டும்போது வர தேவையில்லாத டென்ஷன், அந்த டென்ஷனான கால்கள், அதாவது வீட்டில் இருந்து வர சண்டை, ஆஃபீஸ் ப்ரெஷர், இதெல்லாம் வண்டி ஓட்டும்போது டிரைவரை கொஞ்சம் கூட பாதிக்காது. அடுத்து சட்டங்கள் போடுறது நம்மளை படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் சட்டமே போடுறாங்க. அரசாங்கம் இப்போ அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு இந்த விதியை கொண்டு வந்திருந்தாலும் நம்மளும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நாம் டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ நம்ம போகிறப்ப, கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப, டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஃபோனை சட்ட பாக்கெட்டில் வைக்கிறத தவிர்ப்போம். மொபைல் ஃபோன் முக்கியம்தான், ஆனால் நம்ம உயிரை விட முக்கியம் இல்லை. பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் ஆபத்து, அது பையில் இருந்துச்சுன்னா பாதுகாப்பு. கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு
பயனுள்ளதாகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக வண்டி ஓட்டுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு அதிரடி தகவலோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். நன்றி.